Hi friends, welcome back to our channel Village Gossip Kitchen. நம்மளோட 30 days live weight loss challenge எனக்கு டே பார்த்தீங்கன்னா 21 ஆயிடுச்சு. 21 அன்னைக்கு என்னோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 78 kg இருக்கேன். இந்த வெயிட்டை நம்ப வேண்டாம். அது ஏன் காரணம்னா நேற்று ஃபுல்லாக வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் சரியாக சாப்பிடவே இல்லை, ஃபுல்லாக வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி இருந்துச்சு, அப்புறம் ஒரு 3 டீ மட்டும்தான் குடிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால தான் டக்குன்னு அந்த மாதிரி வெயிட் குறைஞ்ச மாதிரி காட்டுது. ஸோ இந்த வெயிட்டை வந்து நீங்கள் நம்பவே வேண்டாம். நாளைக்கு நமக்கு எவ்வளோ குறையுது அப்படிங்கிறத பார்க்கலாம். வெயிட்டு செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தண்ணி குடிச்சிருந்தேன். அடுத்ததாக வந்து ஒரு கப்பு டீ இனிப்பு சேர்க்காமல் எடுத்திருந்தேன். கொஞ்சமாக தான் டீ எடுத்திருந்தேன். டீ குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி காலை உணவுக்கு ஆப்பிளும் 2 முட்டையும் எடுத்திருந்தேன். முட்டை கிரேவி வச்சுருந்தேன் காலையில். அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிட்டோம். ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து பிஆர்எஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தது, திருவனந்தபுரத்தில் இருக்குது. எங்களுக்கு வந்து திருவனந்தபுரமும் நாகர்கோவிலும் ஒரே ஒரு தூரம் தான். அப்படி பார்க்குறப்போ திருவனந்தபுரத்தில் நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ அதனால் அங்கே போயிடுவோம். அங்கே போய் ஒரு பீடியாட்ரிக்கை பார்த்தோம். ஏன்னா நேற்று வேறு ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிருந்தோம், அவங்க தான் அப்பெண்டிஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து இன்னொரு டாக்டரை கூட நம்ம செகண்ட் ஒப்பீனியன் ஒன்று கேட்கணும் இல்லையா, இன்னொரு டாக்டரை பார்த்துருந்தோம். அவங்க ஸ்கேனு அப்புறம் பிளட் டெஸ்ட்டு மறுபடியும் நேற்றும் பிளட் டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது இவங்க எடுத்துக்க மாட்டாங்க, அதில் சில டவுட் இருக்குது அப்படின்ட்டு மறுபடியும் பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, ஸ்கேன் அப்படி இப்படின்ட்டு ரொம்ப டைம் ஆச்சு. கிட்டத்தட்ட 3 மணி வரைக்கும் அலைஞ்சிட்டே இருந்தோம். மாடிப்படி ஏறுறது, அங்கே ஓடுறது, இங்கே ஓடுறது, அப்படி ஏறிட்டே இருந்தோம். 3 மணி ஆகிறப்போ தான் சாப்பிட போயிருந்தோம். அப்போ நான் அது ஃபோட்டோஸ் எதுவும் எடுக்கலை. சாப்பிட்டது பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டும் பாப்பாவும் வந்து சோறு சாப்பிட்டாங்க. நான் 2 சப்பாத்தி எடுத்திருந்தேன். கிரேவி வச்சு தான் சாப்பிட்ருந்தேன். கொண்டக்கடலை கிரேவி இருந்துச்சு, அது வச்சு அந்த இது குருமா இருக்குது இல்லையா, அதை வச்சு நான் சாப்பிட்ருந்தேன். நான் அது வீடியோ ஷூட் பண்ணலை. அடுத்து வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெயிட் பண்ணி பார்க்கலாம், இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம்னு மெடிசன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நிறைய ஜூஸு, ஏன்னா அவ்வளோ வெயிலுங்க, பொழந்து கட்டுது வெயில். அதனால் ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னால் வெயிலில் சுத்தமாக முடியவே இல்லை. ரொம்ப டயர்டாக வேறு இருந்துச்சு. நேற்று சாப்பிடாத டயர்டு வேறு இருந்துச்சா. அப்போது ஜூஸு குடிச்சிருந்தோம். ஜூஸு பார்த்திங்கன்னா பைனாப்பிள் ஜூஸு, மொசம்பி ஜூஸு, அப்புறம் வந்து இது இளநீ, இதெல்லாம் குடிச்சிருந்தோம். இனிப்பு போடாமல் தான் எல்லாமே நான் வாங்கி குடிச்சிருந்தேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இப்படி தான் இருந்தேன். அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு எனக்கு. சாயங்காலம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நட்ஸும் சாப்பிட்டு ஒரு கப்பு டீயும் எடுத்திருந்தேன். அதோட டின்னரை முடிச்சிருந்தேன். ஏன்னா ஜூஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்ருந்தோம். அப்புறம் வந்து லேட்டாக தானே நான் லஞ்சும் சாப்பிட்ருந்தேன். ஸோ கண்டிப்பாக அது நாளையோட வெயிட் லாஸை பாதிக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, டயட்டை விட்டு வெளியே வரல, டயட்டில் தான் இருந்தேன். ஆனால் சாப்பிட்ற டைமு, அப்புறம் சாப்பிட்ட பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசம். நம்ம நார்மலாக எடுக்கிறதுலேருந்து கொஞ்சம் இந்த இளநியெல்லாம் குடிச்சிருக்கோம் இல்லையா, அது கண்டிப்பாக கொஞ்சம் வெயிட் அதிகப்படுத்தும். பரவாயில்ல, இருந்தாலுமே அவ்வளோ சோர்வாக இருக்கிறப்போ நம்ம இது இப்படி ஃபாலோ பண்ணதே பெரிய விஷயம். நாளைக்கு சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.